இது தெரியாமல் அரபா நோன்பு நோற்காதீர்கள். துல்ஹிஜ்ஜா 9 நாம் அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். அது சுன்னா. துல்ஹிஜ்ஜா 9 உலகத்தில் எங்கு எந்த பாகத்தில் யார் இருந்தாலும் அவர் துல்ஹிஜ்ஜா 9 நோன்பு பிடிப்பார், 10 பெருநாள் கொண்டாடுவார். ஹாஜிமார்களுக்கு இருக்கின்ற கடமை வேறு, நமக்கு இருக்கிற கடமை வேறு. நாம் எங்கிருந்தாலும் அரஃபாவுடைய நோன்பை நாம் துல்ஹிஜ்ஜா 9 தான் பிடிக்க வேண்டும். ஹாஜிகள் அரஃபாவில் கூடியிருக்கிறாங்களே அந்த இடத்துல என்று சொன்னால் அது அவர்களோடு சம்பந்தப்பட்ட கடமை. சில பொழுது நாம் சில ஹதீஸ்ல பார்த்து அல்லாஹ் அரஃபாவுடைய நாள்ல எப்படி மலக்குமார்களிடத்துல பெருமை பாராட்டி பேசுகிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான், அது எத்தனை நாள் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். பல பேர் அப்படி கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். ஒரு மூமின் அப்படி பார்க்க முடியாது. நம்முடைய கொள்கையில் அப்படி கிடையாது. அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான் இரவில் கடைசி பகுதியில், 3 பிரிவு கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் அடிவானிலே தான் இருக்கிறான். ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா என்பதே கிடையாதா? ஏன்னா உலகம் சுத்திட்டே இருக்கும், நேரம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. இங்க பகல் அங்க இரவு, அங்க பகல் இங்க இரவு. அப்ப எனவே அடிவானுக்கு அப்ப அல்லாஹ் எந்த நாட்டினுடைய நேரத்தை வைத்து அல்லாஹ் இறங்குகிறான்? அவனுடைய தகுதிக்கு அவனுடைய மகத்துவத்துக்கு ஏற்ப அல்லாஹ் இறங்குகிறான். எப்படி இறங்குகிறான் என்பது நமக்கு தெரியாது. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் இறங்குகிறான், கேட்கிறான், அவ்வளவுதான். எந்த நாட்டு கணக்கை வச்சு? ஏன்னா நாளுக்கு நாள் வித்தியாசம். சில நாடுகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஒரு மணித்தியாலம் வித்தியாசமான நாடுகளும் இருக்கிறது, 25 மணித்தியாலங்கள். அப்ப எனவே சர்வதேசத்துக்கு ஒன்று என்பது அது சாத்தியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஓரளவு இருந்தால் கூட அதை இஜ்திஹாத் செய்கின்ற தகுதி வாய்ந்த ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முழு மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற இடத்திலிருந்து தான் சொல்ல வேண்டுமே தவிர, நான் என் உம்மா கோல் பண்ணி என் வாப்பா கோல் பண்ணி அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவற்றை கேட்டு நான் அறிவிக்கிறது அல்ல. சும்மா பொட்டி கடை மாதிரி ஒவ்வொருத்தர் நினைச்சதுக்கு மார்க்கம் சொல்றதல்ல, தீர்ப்பு சொல்றதல்ல. தகுதியாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒரே நாளில் மக்கள் எல்லாம் ஒன்றாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. அப்ப எனவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப நாம் லைலத்துல் கத்ர், அப்ப இது மாதிரி தான். அப்ப இரவில் அல்லாஹ் கடைசி பாதியில் இறங்குகிறான் அடிவானுக்கு என்றால் அது எப்படி, எந்த நாட்டின் கணக்கில், அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் அரசிலே அவன் தகுதிக்கேற்ப இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு மடத்தனமான கேள்வி. 2வது, லைலத்துல் கத்ர் ஒரு இரவு தானே. அப்ப ஒரு இரவில் தான் இந்த நிகழ்வுலாம் நடக்குது என்றால் அது எந்த நாட்டு இரவை வைத்து, எந்த நாட்டு இரவை வச்சு நடக்குது? சவுதியை வச்சா, துபாயை வச்சா, கனடாவா, சுவிட்சர்லாந்தா, யூகே, பிரான்ஸா, எதை வச்சு நடக்குது? அதை நாம் யோசிக்க தேவையில்லை. நாம் நினைக்கிறோம் என்ன, இந்த நாள்ல இப்படியே நம்ம அமல் செஞ்சிடணும், எல்லாரும் செஞ்சிடணும் என்பது கிடையாது. நாம் தான் ஒவ்வொருத்தரும் அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ் இது ஒரு நாள் தான் உலகத்துக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. நாம் அந்த நாளை அடைந்தால் நமக்கு கூலி. ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் எப்படி நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டே இருக்கும். அது எந்த நாட்டை வச்சு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அப்படின்னால் லைலத்துல் கத்ர்னா ஒரு இரவுல தான் அல்லாஹ் இறங்குறான். அப்ப எந்த நாட்டு இரவு? யாராவது சொல்லலுமா? சவுதியை வச்சிருந்தால் வேற நாடுகள் கிட்டத்தட்ட 9-10 மணித்தியாலம் பின்னுக்குள்ள நாடுகள், முன்னுக்குள்ள நாடுகள். அப்ப எனவே அதெல்லாம் வலுவற்ற வாதங்கள். அப்ப எந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால ஒன்று கூறுறதுக்கு முன்னாடியும் அரஃபாட நோன்பு பிடித்தார்கள். அது எப்ப பிடிச்சாங்க? துல்ஹிஜ்ஜா 9. அப்ப வரலாற்றோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விரிவான பகுதி, ஞாபகப்படுத்தி விட்டு செல்கிறேன். அடுத்தது, சில காலங்கள் ஹஜ்ஜி நடக்காமல் இருந்திருக்கிறது வரலாற்றுல. அப்ப எதை வச்சு பிடிச்சாங்க? துல்ஹிஜ்ஜா 9 தான். சில ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைபேசி இல்லை, ட்விட்டர் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹாஜிகள் அரஃபால கூட நமக்கு எப்படி தெரியும்? அப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டம், பின்னால் ஒரு சட்டமா? இல்லை. எங்கிருந்தாலும் துல்ஹிஜ்ஜா 9 எந்த பிரச்சனையும் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, பாருங்க அரஃபாவிலேயாவது உலகமே ஒன்று கூட கூடாதா, ஹஜ்ஜிலேயாவது ஒன்று கூட கூடாதா? முதலாவது வீட்டுல ஒன்று கூடுங்க. உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல ஒன்று கூடுங்க. இது பெரிய பிரச்சனை. பாப்பா நோம்பு, உம்மா நோம்பு இல்ல, நோம்புக்குள்ளே இது பிரச்சனை. வீட்டுல ஒன்று கூடுங்க, ஊர்ல முதல்ல ஒன்று சேர்ந்து போங்க, நாட்டுல ஒன்று சேர்ந்து போங்க, மாநிலத்துல ஒன்று சேர்ந்து போங்க, நாட்டுல ஒன்று சேர்ந்து போங்க. அல்லாஹ் அது கேள்வி கேட்க மாட்டான். மக்கள் ஒன்றாக இருக்கிற நாள், குறித்த ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறனா அதை பின்பற்றி போங்க. காதியார் பிள்ளை செய்யறாரு, காஜி பிள்ளை செய்யறாரு, அவர் பிள்ளை செய்யறாரு, அது அல்லாஹ்வோட அவங்க பாத்துக்குவாங்க. இது இந்த நாள்ல தான் நடக்கணும் இல்ல, அந்த சட்டத்தை சொல்வது அவர் சொல்ல வேண்டும். யாராவது அவர் பிழையாக வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவரும் அல்லாஹ் பாத்துக்குவாங்க. உதாரணமா நீங்க அப்படி அவர் செய்யறது சரிதான், அதை நாங்க புரிஞ்சுதான் செய்யணும்டா,
நீங்க தொழுறீங்க ஜமாத்தா, இமாமுக்கு உதவு முறிஞ்சிட்டு அவர் சப்தம் இல்லாம தொழுது முடிச்சிட்டு போறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் உதவு முறிஞ்சுதா இல்லையான்னு தெரியாது. அப்ப நீங்க தொழுது உங்களுக்கு கூடாதா? உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் கேட்க மாட்டான். அவர் ஒது முறிஞ்சுதா முறியலையா, ஒழு முறிஞ்சு கூட இமாம் அப்படியே போகாம அப்படி தொழுவிச்சுட்டா இருந்தால் அவர தொழுக பாத்தீங்கன்னா பின்னுக்குள்ள உங்கள்ட்ட தெரிஞ்சா என்ன, அவர் விட்டுட்டு போயிடணும். ஆனா அவர் தெரியாமலே தொழு வச்சு முடிக்கிறாரு. நீங்களும் பின்னாடி இருந்து என்ன செய்றீங்க, தொழுவுறீங்க. அவர் உதவு இல்லாமலே தொழுவிச்சாருன்னா யாருல அல்ல கேள்வின்னு கேட்பான்? உங்கள்கிட்ட கேள்விகளுக்கெல்லாம் கேட்க மாட்டான், இமாம்கிட்ட தான் கேட்பான். பின்னு கோடி பேர் இருந்தாலும் சரி இமாம்கிட்ட தான் கேள்வி. இவரை இவ்வளவு பேரை தொழுகையை நாசமாக்குனது யார்? எனவே அவங்களுக்கு அது கேள்வி இருக்குது. நாம் எந்த சந்தேகமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு, ஊர், நாடு, அதுக்கு உலகம், நம்ம வீட்டுல இருந்துகிட்டு உம்மா நோம்பு, மகன் நோம்பு இல்ல. இப்ப 2 பேருக்கு அவருக்கு முன்ன ஒரு நாள் பெருநாள், இவருக்கு ஒரு நாள் பெருநாள். இது எப்படி பாருங்க, இது ஒரு ஃபித்னா, பெரிய ஃபித்னா. ஒரு இஜ்திஹாத், சர்வதேச புற இஜ்திஹாத் என்பது கண்டாக்கள் செய்யறது அல்ல, பிறை குழு தீர்மானிக்க வேண்டும். அதுதான் இஜ்திஹாத். அவங்க சரி காண்றாங்க லோக்கல்னா அதுதான் இஜ்திஹாத். தவிர நாங்க 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஜமாத்துல பேரை வச்சுட்டு நாங்க இஜ்திஹாத் செய்யறோம். என்ன இஜ்திஹாத் இது? உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற 300 நாட்டில இருந்தும் அல்லது 250 நாட்டில இருந்தும் உங்களுக்கு செய்தி வருதா? அப்படி நீங்க கிளைகளை உருவாக்குனா இஜ்திஹாத் செய்யுங்க. சோமாலியா, எத்தியோப்பியா, நைஜீரியா, பர்மா, எந்த நாட்டில இருந்தா உங்களுக்கு நியூஸ் கரெக்டா வரும். நீங்க கிளைகளை வச்சு இருக்கிறீங்க. அப்படி யாருக்கு இருக்குது? சும்மா உருவாக்கி போட்டு அப்படி என்பது அது சாத்தியமே இல்லை. சாதாரண ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்து ஒரு இங்கிலீஷ் 4 எழுத்தை வச்சு போட்டு நாங்க என்ன செய்யறோம், நாங்க தான் அறிவிக்க போறோம்டா, உங்களுக்கு நீங்க கனடாவில் யாரை வச்சுக்கிறீங்க? உங்களோட கிளை யாரு? புறகண்டோன்னு அறிவிக்கிறது. மாமா கால் பண்ணி, மாமா இன்றைக்கு புறகண்டாச்சா, அவங்க சொந்தக்காரன் கால் பண்ணி சொன்னாங்க, இவர் எழுமிட்டு வந்து ஓடி தான் அறிவிக்கிறார். இது என்ன இது? எனவே இது கேலி கூத்தல்ல, விளையாட்டு இல்ல. அப்ப நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு நமக்கு திட்டமிடப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அமைப்பு இருக்கிறது. அது எப்ப ஹதீஸுக்கு எப்ப அது சாத்தியமாக நெருக்கமாக இருக்கிறது? மக்கள் நோன்பு பிடிக்கும் நாள் நீங்க நோன்பு பிடிங்க, மக்கள் பெருநாள் கொண்டாடுறது நீங்க பெருநாள் கொண்டாடுங்க. இந்த ஹதீஸ வீட்டில இருந்து என்னிடமிருந்து வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறதா, முதலாவது உலகத்தில இருந்து ஆரம்பிக்கிறதா? பாருங்கள், நாங்க உலகத்தோட சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறோம். வீட்டுக்குள்ள பொண்டாடி நோன்பு, வீட்டுக்குள்ள உனக்கு ஒன்று சேர இயலாது, வீட்டுக்குள்ள ஒன்னாக உங்களுக்கு நோன்பு பிடிக்கல, பெருநாள் கொண்டாட இயலாது, இவர் உலகத்தோட சேர்ந்து கொண்டாடுவார். எனவே இதெல்லாம் ஒரு பொருத்தமான வாதம் கிடையாது. ஏன்னா பல சகோதரர்கள் வருஷா வருஷம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால இதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன்.